ஹாய் வீவர்ஸ். இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கணும். அப்புறம் வந்து பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும். இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும். அது பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். பூண்டு போட்டாச்சு. அடுத்து சின்ன வெங்காயம் வந்து அதையும் நல்லா தட்டி வச்சுக்கணும். பூண்டுக்கு அப்புறம் வந்து நான் கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்சு போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். யார் யார் மீன் குழம்புல வந்து தேங்காய் ஊற்றுவீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் இதாகும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சில பேர் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் போட்டுருவாங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஸ்டோன் இருக்கிறதுனால நான் வந்து தக்காளியில் வந்து அந்த விதையெல்லாம் நான் எடுத்துடுவேன். தக்காளி வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நான் நல்லா பிசைஞ்சு சில பேர் இதுலேயே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி எல்லாமே போட்டும் செய்வாங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நான் அதை அப்படியே கொட்டிக்கிட்டேன். நான் வந்து அப்படியே போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் வடிகட்டிட்டு எனக்கு கையில் வடிகட்டினா அந்த சக்கெல்லாம் போயிடுங்க. அதனால் வந்து கையில் வடிகட்ட மாட்டேன். இப்போ நல்லா இது வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கின உடனே மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள் நல்லா போட்டு மிளகாத்தூள் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சது மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்றதால 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் அந்த கண்ணில் 3 இது கட்டியிருப்போம். அப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா வதக்கிட்டு நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி மட்டும் நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். நல்லா வலிச்சு விட்டுருங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போடுற பாருங்க. உப்பு போட்டுட்டு அது ஒரு கொதி வந்த கையோட நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. அந்த புளி தண்ணியை அப்படியே ஊற்றிடணும். இந்த இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோம்னா அது வந்து நல்லா வதங்கிடும். இப்போ சேர்க்குறதால அது கொதிக்கும் போது சேர்க்கும் போது அது சீக்கிரம் இதாக மெல்ட் ஆகாது. நம்ம மிளகாவும் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அப்புறம் இது மூடி வச்சு நல்லா கொதிச்ச உடனே புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடணுங்க. புளி தண்ணியை எடுத்து ஊற்றிட்டேன். புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. உப்புலாம் பார்த்து எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து குழம்பு கொதிக்கிட்டுங்க. இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளி போட்டேன் பாருங்கள். நாங்கள் வந்து வாங்கினது வந்து இது கட்லான்னு சொல்லுவாங்க, கட்லா மீன். இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளிலாம் இது பண்ண பாருங்கள். அந்த தக்காளியோட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து தக்காளியோட கலந்து புளி தண்ணியுமோ அதே கலந்து அப்படியே ஊற்றிடலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். மாங்காய் போட்டாச்சு. அடுத்து மத்தி மீன் குழம்பு, கட்லா மீன் வறுவல். உங்களுக்கு எங்கள் சேனல்லாம் பார்க்குறீங்களா? எங்கள் சேனல்லாம் பிடிச்சிருக்கா? ஷார்ட்ஸுக்கெலாம் எங்களுக்கு வந்து இது பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் வாங்க. எங்கள் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி வந்து வீடியோஸ்லாம் வேணும்னாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.